ஹே ஹாய் கைஸ், நாம இப்போ லாஸ்ட் சம்மரோட 4th and 5th எபிசோடு தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி ஏழையும் புனையுமா அடிச்சுக்கிட்ட நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் இப்ப ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ண போறாங்க. இந்த ஊருக்கே ஒரு ஆர்கிடெக்ட் மாதிரி, அதாவது இந்த இயற்கை சீற்றம் ஏதாவது ஒண்ணு வந்துச்சுன்னா அதுல இருந்து ஊர் மக்களை ஒரு முகாம் மாதிரி அமைச்சு அந்த முகாம்ல தங்க வைக்கிறது தான் ஃபர்ஸ்ட் பிளானே. அதுக்காக ஸ்கூலை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கறத இந்த வீடியோல பாத்துடலாம். இந்த சேனலை புதுசா பாக்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பாக்குறீங்க, தயவு செஞ்சு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே இருக்க பெல் நோட்டிபிகேஷனை மறக்காம கொடுத்துருங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். போன பாட்டுல அவன் சொன்னதே திரும்பி சொல்லிட்டு இருக்கான். இங்க பாரு, இங்க வந்ததே உன் கூட இருக்கதான், கண்டிப்பா உன் கூட தான் நான் இருக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படியே பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. இவன் ஃபாரின்ல இருக்கும் போது இவனுக்கு கால் வந்திருக்கும். சோ இந்த ஊருக்கு அவன் வர்றதுக்காக அவங்க அப்பா கால் பண்ணிருப்பாரு. சும்மா வந்து சாங் அந்த வீட்டை விற்கணும்னு சொல்லிட்டே இருக்காடா அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே இவனும் அந்த சமயத்துல முடிவெடுப்பான், இனிமே அங்க போய் ஸ்டே பண்ணலான்ட்டு. அதுக்கப்புறம் தான் இங்க வந்து ஆர்கிடெக்டோட ஆபீஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிருப்பான். சோ அவன் வந்த உடனே ஒரு மீட்டிங் போட்டுட்டு இருந்திருப்பா இல்லையா, அந்த மீட்டிங்கை தான் முதல்ல பாக்குறான். அதுக்கப்புறம் பிளான் பண்ணி அவனையும் எக்ஸிக்யூட் பண்ணி இது வரைக்கும் வந்துட்டான் அப்படிங்கறத சொல்ல, இருந்தாலும் அவளுக்குள்ள ஒரு கோவம் இருந்துகிட்டே தானே இருக்கும். அப்படியே அவளோட மைண்டும் இவனோட மைண்டும் சேர்ந்து திங்க் பண்ணுது. 2 வருஷத்துக்கு முன்னாடி ஏன்டா ஏன் இந்த விஷயத்த சொல்லல, அட்லீஸ்ட் என்கிட்ட மன்னிப்பாவது கேளுடா அப்படின்ற மாதிரி டூஹாவை பார்த்து பயங்கரமா கத்தி சண்டை போட்டிருப்பா. அதுக்கப்புறம் தான் நானே முடிவு பண்ணேன், இல்ல நீ இந்த அளவுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருக்கனா உன்னை தனியா விடக்கூடாது அப்படின்ற மாதிரி நினைச்சிருப்பா. அதுக்கப்புறம் இவளுக்கு நிம்மதியே இல்ல, இவங்க கூட எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சவ நேரா ஒரு ராஜினாமா லெட்டரை டைப் பண்ணி அதை கொண்டுட்டு போய் மேயர் ஆபீஸ்ல கொடுத்த உடனே அவங்களும் என்னால ஒண்ணும் பண்ண முடியாது, மேயர் கிட்டே நீ ஸ்ட்ரைட்டா கொண்டு போய் கொடு அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்களும் லெட்டர் எடுத்துக்கிட்டு மேயருக்கு ரூமுக்கு போறாங்க. அங்க பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஹீரோ உட்காந்துட்டு இருக்க. அவன் சும்மா இருப்பானா, அந்த லெட்டரை அவன் வாங்கிட்டு அதை அவளுக்கு முன்னாடியே கொண்டு வந்து கசக்கி போட்டுறான். அதுக்கப்புறம் இந்த சுகத்தை தாங்க முடியாம ஸ்ட்ரைட்டா போய் சரக்கு அடிச்சிடறான். அவ ஃப்ரெண்டு நீ குடிச்சதெல்லாம் போதும்ட்டு அவளோட ரூமுக்கு கூட்டிட்டு போக, பாருடி என்னால என் வீட்டுல கூட தங்க முடியல, எல்லாத்துக்கும் காரணம் அவன் தான், அவன் இந்த இடத்த விட்டு போயிட்டான், நான் நிம்மதியா இருப்பேன் அப்படின்ட்டு பயங்கரமா உடம்புன்னு அனுப்பிட்டு சோஃபால இருந்து அவனை அடிக்கிற மாதிரி எல்லாம் பண்ணிட்டு துப்பக்கடின்னு அவளே கீழே விழுந்துருவா. அதுக்கப்புறம் வேற வழியே இல்ல, அவன் கூட தான் சேர்ந்து ஒர்க் பண்ணி ஆகணும். அப்ப ஊர் தலைவர்ல இருந்த பெரியவர்கள் எல்லாம் சேர்றாங்க. அந்த இடத்துல ஒரு மீட்டிங் போடுறாங்க. ஆக்சுவலா அந்த ஸ்கூல் கிட்ட இருக்கிற மரம் அதெல்லாம் அப்புறப்படுத்திட்டோம்னா ஓரளவுக்கு இந்த ப்ராஜெக்ட பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்க, அதெல்லாம் முடியவே முடியாது, எங்க ஊருக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்கு, நாங்க பசுமையை விரும்பி தான் வாழ்வோம், நாங்கெல்லாம் அதெல்லாம் நகர்த்தி வைக்கவும் மாட்டோம் அழிக்கவும் மாட்டோம்ன்ற மாதிரி பயங்கரமா பாட்டெல்லாம் பாட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமும் ஹீரோயின் அந்த இடத்துல சும்மா இருப்பாளா, பரவாயில்லையே இந்த ப்ராஜெக்ட் அந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா நடக்காதுன்னு அவளும் சேர்ந்துட்டு ஜோஷா இருக்கா. ஆனா இவனுக்கு பயங்கரமான மூளை, அப்பாடா நினைச்சிட்டு இருக்கும் போது இவனும் இந்த பக்கம் ஊரெல்லாம் கூட்டி ஒரு பெரிய ஃபங்க்ஷனே கண்டக்ட் பண்றான். அதுல எல்லாரும் ஒன்னா உட்காந்து ஹாப்பியா சந்தோஷமா இருக்கிற மாதிரி. அப்போ அங்க இருக்கிற சிசிலியான ஒரு பூவை எல்லாரும் சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஹீரோயின் உட்காந்துட்டு இருக்கா. இவன் தான் அங்க இருக்கவங்க எல்லாருக்கும் ஃபுட், காஃபி, டீ, ஜூசஸ் எல்லாம் ஸ்பான்சர் பண்றதே. சோ இவங்க இருக்க குரூப்புக்கு வந்துட்டு எல்லாருக்கும் ஜூஸ் கொடுத்துட்டு ஹீரோயின் மட்டும் கொடுக்காம போக, எனக்கு ஜூஸ் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க வச்சு திரும்பவும் அவகிட்ட ஜூஸை கொடுத்து பயங்கர மொக்கையெல்லாம் பண்ணுவான். இப்படியே ஃபன்னா போயிட்டு இருக்கும் போது டக்குன்னு அவன் இப்போ உங்க எல்லாருக்கும் முன்னாடியும் சாங் பேச போறா அப்படின்ற மாதிரி மைக்க கொண்டு வந்து அவகிட்ட கொடுத்த உடனே அவளும் பயங்கரமா வாழ்த்தி பேசுற மாதிரி பேசிட்டு இதுக்கப்புறம் அவரு பாட போறாரு அப்படின்னு மைக்க கொடுக்க அவன் பாடவே ஆரம்பிச்சிடறான். எல்லாரும் என்ஜாய் பண்றாங்க. அதுக்கப்புறம் இப்படியே சாப்பிடுறது விளையாடுறது இப்படியே போயிட்டு இருக்கு. ஃபைனலா இந்த ப்ராஜெக்டுக்கு மட்டும் ஒத்துக்காம தலைவர்கள்லாம் இருந்தாங்க இல்லையா, அவங்கள எப்படியாவது கரெக்ட் பண்ணணும்னு அங்க இருக்கிற ஒரு அம்மா கிட்ட விலை உயர்ந்த ஒயினை வாங்கி அதை கொடுத்து கரெக்ட் பண்ணிடுறான். அதை பார்த்த உடனே பெருசுங்கெல்லாம் உட்காந்து குடிக்க ஆரம்பிச்சிருது. அவங்க கூட இவனும் சாப்பிட ஆரம்பிச்சிடறான். இப்படியே அன்னைக்கு நைட்டு இவங்க பேன் கேக்ல இருந்து ஃபுட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க அவங்க குடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சும்மா இருப்பாங்களா, எல்லாரும் சேர்ந்து கேம்ஸ் விளையாடலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இவளுக்கு இன்னும் கோவம் இருந்தாலும் ஊர்ல இருக்கவங்களோட பேச்சை கேட்டு இவ வளர்ந்தவ. சோ அவங்க கூட விளையாடுறதுக்கு ஒத்துக்கிறா. இந்த தடவை இவங்க 2 பேரும் ஒரு டீம், ஒரு மக்கள் ஒரு டீம் விளையாண்டுட்டே இருக்காங்க. அதை பாக்குறதுக்கு லூடோ கேம் மாதிரி இருக்கு. சோ அதை உருட்டி விளையாடும் போது திடீர்னு பார்த்தா அந்த ஃபைனல் ரவுண்ட் வந்துட்டு அப்ப ஹீரோயினுக்கு 4-5 ரவுண்ட் வருது. இந்த சமயத்துல நான் போட்டிக்கு ரெடி, என்னால ஜெயிக்க முடியும் அப்படின்ற மாதிரி இவ சின்ன குழந்தையில சொல்லிருப்பா பாருங்க. அதே மாதிரி சொல்ல இவங்க ஃபர்ஸ்ட் டைம் அந்த வீடியோ கேம் விளையாண்டாங்க இல்லையா, அப்ப தோக்க விளையாண்டுட்டு இருப்பாளே அது மாதிரி விளையாட போறாளோ என்ன ஓண்டு இவனும் பயந்துறான். நல்ல வேலையா அவ கரெக்டான தாயத்தை போட இப்படியே ரவுண்ட் கண்டினியூ ஆகுது. ஃபைனலா ஹீரோ ஒரு ரவுண்டுக்கு பிளே பண்ற மாதிரி இருக்கு. அதுல அவன் எல்லாத்தையும் வின்னிங் பாயிண்ட்ல போட அவ்வளவுதான் இவங்க 2 பேரும் ஜெயிச்சிட்டாங்க. சோ இவங்க சொல்றதுதான் அவங்க கேட்கணும்ன்ற மாதிரி ஆயிடுது. ஆனா அந்த சமயத்துல அவ சந்தோஷப்படுறத இவனும் பார்த்து சந்தோஷப்படுறான். ஏன்னா இவ்வளவு நாள் தனியா இருந்துட்டு மனசுக்குள்ள ஒரு இறுக்கத்தோட வாழ்ந்துட்டு இருந்தா, இப்ப ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அவ மனசு விட்டு சிரிக்கிறத ரசிச்சிட்டு இருக்கான். இதுல அவனுக்கு ஒரு நம்பிக்கையும் வருது, பழையபடி மாறிடுவா அப்படின்ற மாதிரி நினைக்கிறான். அதுக்கப்புறம் ஏன் இவன் நம்மளே பார்த்துட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி இவளுக்குள்ள ஒரு தாட் வந்து அப்படியே சிரிக்கிறத நிறுத்திட்டு என்னதான் பண்ண போற அப்படின்ற மாதிரி கேட்க, ஆக்சுவலா நான் ஒன்னும் பண்ண போறதில்ல, இந்த பிளான் எல்லாம் நீ போட்ட, ஊர் தலைவரை பார்க்கணும், அங்க இருக்கவங்களை கன்சல்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் இந்த ரெனோவேஷன் ஒர்க்
அது இது எல்லாத்தையும் பண்ணணும்னு சொன்னேன். அதே பாதையில தான் நானும் வந்துட்டு இருக்கேன். என்ன ஒண்ணு ஊரோட சேர்ந்து கொஞ்சம் சந்தோஷமா இருக்க மாதிரி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, அடுத்து இவங்க பேசிக்கிட்டே போகும்போது இவனும் ஓப்பனா சொல்லிடுறாங்க, பாரு நான் தப்பெல்லாம் பண்ணல, ஆக்சுவலா எனக்கு ஒண்ணு பிடிச்சிருந்துச்சு, அந்த விஷயத்த என்னால மாத்திக்க முடியாது இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு இவளும் அதுக்காக தான் நீ யாங் மாதிரி என்கிட்ட நடிச்சு பழகுனியா அப்படின்ற மாதிரியும் கேட்டுறா. இருந்தாலும் இவனுக்குள்ள இருக்க காதல இவன் ஸ்ட்ரெயிட்டாவே ஓப்பன் அப் பண்ணிருக்கலாம், பட் வேற மாதிரி சொல்லியிருக்க வேண்டாம். அதனாலதான் இன்னும் இவ கோவமா இருக்கான்ற விஷயம் தெரிஞ்சு போகுது. அடுத்து இவ வீட்டுக்கு வந்தும் அவளால ஒரு திருப்தியா இருக்க முடியல. சோ அவளோட திங்ஸ் எடுத்துட்டு கிளம்புற மாதிரி பேக் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு திரும்பவும் வந்து அவளை கன்வின்ஸ் பண்ண பாக்குறான். இருந்தாலும் கோச்சிட்டு திரும்பவும் ஃப்ரெண்டோட ரூம்ல வந்து ஸ்டே பண்ண வந்துடுறா. அங்க அவ கீழே படுத்துட்டு இருக்கும்போது அவளுக்கு தாட்ஃபுல்லா இங்கதாங்க இருக்கும். சோ அவன் சொல்றது எல்லாமே கரெக்ட் தான். ஆக்சுவலா அவனோட லவ் தான் இவகிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்கான். இவளுக்கும் அவன் மேல லவ் இருக்கிறது உண்மைதான். ஆனா இவன் பண்ண ஒரே ஒரு மிஸ்டேக் என்னன்னா, யாங் மாதிரி ஆக்ட் பண்ணி இவகிட்ட நெருங்கி இருப்பான். அது அவளுக்கு பிடிக்காம இருந்திருக்கும். ஏன் இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பா. அதெல்லாம் இவ திங்க் பண்ணி பார்த்துட்டு ஃபைனலா பரவாயில்ல இவன் சாரி கேட்கறான், இருந்தாலும் கடைசி வரைக்கும் என் காதலை இவங்கிட்ட தெரியப்படுத்தாம இருந்தா என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கா. இது எல்லாத்தையும் பாக்குறதுக்கு இந்த வெத்தி ஈகோன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதேதான். நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் இவளோட வேலையை இவ பாத்துட்டு இருக்கா, அவனோட வேலையை அவன் பாத்துட்டு இருக்கான். இருந்தாலும் ரெண்டு பேருக்குள்ள ஞாபகங்கள் மட்டும் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு. அடுத்து சில நேரா அட்வொகேட்டை பார்த்து இந்த கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏன்னு இவனும் கேக்குறான். இல்ல எப்படி இருந்தாலும் அந்த வீட்டுக்கு இப்போதைக்கு அவன் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். எனேகா அவங்களோட வீடும் நான் 50-50 ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, இல்ல இந்த வீட்டுக்காக நான் உங்ககிட்ட சண்டை போடல, அது வேணும்னா முழுசாவே நீ எடுத்துக்கோ, இருந்தாலும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தா நல்லா இருக்கும்னு திரும்ப கன்வின்ஸ் பண்றான். அடுத்த சீன்ல இவளுக்கு மனசே கம்ப்ரஸா இருந்தாலும் ஈகோவை மட்டும் விட்டே கொடுக்கல. ஆனா இவனா வழியக்கமா கார் எடுத்துட்டு போய் நிறுத்திட்டு வந்து கார்ல ஏற முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்க, அந்த சமயத்துல மறுக்கிறா. இருந்தாலும் பின்னாடி ஒரு கார் வந்து ஹார்ன் அடிச்சிட்டு இருக்கான். உனக்கு தெரியலையா, வந்து கார்ல ஏறு அப்படின்ற மாதிரி அவளை கூப்பிட்டு கன்வின்ஸ் பண்றான். இங்க பாரு, நான் இருக்க போறது இந்த சம்மர் மட்டும்தான். இந்த சம்மர்ல இந்த ப்ராஜெக்ட் மட்டும் ரெண்டு பேரும் சேர்ந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா இந்த ஊருக்கு நல்லது அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய டயலாக பேசி முடிக்க, நான் யோசிச்சு சொல்றேன் அப்படின்ற மாதிரி இவளும் சொல்லிடுறா. அடுத்து விதவிதமான ஷாப்பிங் எல்லாம் பண்றா. ஏன்னா இவன் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணும் இல்லையா, அதுக்கு தகுந்தப்பல ட்ரெஸ், பெர்ஃபியூம், ஆக்சசரிஸ் இதெல்லாம் கனெக்ட் பண்றா. அடுத்த சீன்ல அட்வொகேட்ட காட்டுறாங்க. அவன் ஒரு பார்ல உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. அதே பார்க்கு இந்த மேடம் போய் சரக்கெல்லாம் ஆர்டர் பண்ணிட்டு இருக்கும்போது பக்கத்துல பார்த்தா அட்வொகேட். அவரை பார்த்துட்டு இவளுக்கு கோவம் வந்தது. ஏய் நீ என்ன ஸ்டாக் பண்றியா, போன தடவை அப்படிதான் என் வீட்டு தேடி வந்த, இப்போ நான் இந்த கடைக்கு வந்திருக்கணும் அந்த கடைக்கே வந்திருக்க. இந்த சிட்டில மட்டும் 10 மில்லியன் பீப்புள் வாழ்ந்துட்டு இருக்காங்க, அதுல எதிர்பாராத விதமா உன்னை பார்த்தேன் அப்படின்ற மாதிரி கோ இன்சிடென்ஸ் மட்டும் சொல்லிடாத அப்படின்ற மாதிரி பயங்கரமா திட்டிட்டு இருக்க. பார்டெண்டரோ அட்வொகேட் கிட்ட ஜூஸ் எல்லாம் கொடுத்துட்டு, இன்னைக்கு என்ன ஸ்பெஷலா இதை ஆர்டர் பண்ணிருக்கீங்க, எப்பவும் போல கேஷுவலா ஆர்டர் பண்றதை ஆர்டர் பண்ணலையே அப்படின்ற மாதிரி கேட்க இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அப்ப இவன் யூஸ்வலா இந்த கடைக்கு வருவான் போல இருக்கு. அது தெரியாம இந்த அம்மா குரல் கொடுத்துடுறாங்க. அப்படி அவங்க ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது இவளோட சரக்கு காலி ஆயிடுது. அதே சமயத்துல இவ ஒரு பொருளை ஆர்டர் பண்ண அதே பொருளை அதே மாதிரி சொல்லி அவரும் ஆர்டர் பண்ண, பார்டெண்டர் வந்து அதுல 5 தான் மிச்சம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, எனக்கு 4 கொடுத்துருங்க, அவருக்கு வேணா 1 கொடுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, வேற என்ன பண்றது, ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சோ இவ்வளோ ஆர்டர் பண்ணி நீ மட்டும் தனியா உட்காந்து சாப்பிடுவியா அப்படின்ற மாதிரி அட்வொகேட் கேட்க, ஆமா அது என்ன போர்ட்டல் கூட கட்லல் தான் வச்சு சாப்பிட்டுட்டு இருக்க, இப்படியெல்லாம் ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றவங்க தனியா இருக்கவங்க மட்டும் தான் சாப்பிடுவாங்க, அது மட்டும் இல்ல ஏன் இவ்வளவு அவசரமா சாப்பிட்றாங்க, சாப்பாட்டை யாரும் திருடிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, ஆமா அவங்க கூட 4 பிரதர்ஸும் ஒரு சிஸ்டரும் இருந்திருக்காங்க, அதனால சாப்பிடறதுக்கு அடம் முடிச்சு சீக்கிரமா சாப்பிட்டுருப்பீங்க, அதனாலதான் என்ன பார்த்து கணக்கு எடுத்துட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ சொல்றது வேணா கரெக்ட் தான், நான் தான் கடைக்குட்டி, எல்லாரும் ஃபர்ஸ்டே சாப்பிட்டுருவாங்க, கடைசியில எனக்கு கிடைக்கும், இந்த ஊர்ல வந்து மாட்டிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, சோலுங்கிறது ஒரு நல்ல ஊரு, இந்த ஊர்ல எல்லாமே நல்ல விஷயங்கள் தான் இருக்கு, அப்படியா அப்படின்னு நல்ல விஷயங்கள் இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, நிறைய ஸ்டார்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி இவன் சொல்ல, ஸ்டார்ஸா நான் அதெல்லாம் பார்த்ததே இல்ல நைட்ல அப்படின்ற மாதிரி இவன் சொல்ல, சரின்னு அவனோட ஆபீஸ்க்கு போறாங்க. அங்க இந்த ஸ்டார்ஸை பார்க்க முடியும். லைட்டா பார்த்துட்டு அவனோட டேபிள்ல ஏதோ ஒன்று இருக்கு, அதை எடுத்து பார்க்கும்போது இவ என்னது 99% சக்சஸ் ரேட்டா, அந்த அளவுக்கு உங்களால எல்லாத்துலயும் வின் பண்ண முடியுமான்னு கேட்டோன்னே அவனோட புகழ அவனே சொல்ல ஆரம்பிக்கிறான். ஸோ ஒரு கேஸ் எடுத்தனா இப்படிதான் நீங்க கோடெல்லாம் கிரியேட் பண்ணி இப்படிதான் பிளான் பண்ணி ஸ்ட்ரக்சர் எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் வாதாடுவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, இந்த பக்கம் அவங்க காட்டுறாங்க. அவ வீட்டுக்குள்ள எல்லாம் வந்து தேடி பார்த்துட்டு இவளை காணும்னு சொல்லிட்டு போன் அடிக்க அவ எடுக்கல. நேரா அடுஹாக்கு கால் பண்ண உடனே அவனுக்கும் எங்கன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றான். பட் அவன் பாத்தீங்களா அங்க இருக்க காம்பவுண்ட்ல டிசைனிங் எல்லாம்
பண்ணிட்டு இருக்கான். இவன் அவனோட ஆபீஸ்லயே உட்காந்துடுறான். இந்த ஒர்க் பண்ற ஸ்கில்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா, அதை ஒவ்வொருத்தரையும் கத்துக்கிறது ரொம்ப முக்கியமானது. சோ அவன் எப்படி பண்றான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிராஃப் எல்லாம் போட்டு ஆளுக்கு ஒரு டெஸ்ட் மாதிரி தனித்தனியா அதை மேக் பண்ணிட்டு இருக்காங்க. இவளுக்கு ஆர்வம் தாங்க முடியாம அவனோட பேடை எட்டி பார்க்க, அதெல்லாம் இல்ல, இந்த ஒர்க்கை இப்படிதான் பண்ணணும்னு ஒரு பிளான் இருக்கு, அது நீயே போடு அப்படின்ற மாதிரி சொல்றான். இது ஒரு பிங்கோ கேம் மாதிரி. அப்படி அவங்க விளையாண்டுட்டு இருக்கும் போது பெக்க பத்தியும் அவன் சொல்ல இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிருது. இருந்தாலும் அவனுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு அவ கிளம்புறா. அந்த சமயத்துல டூஹா கிட்ட இருந்து கால் வருது. அதை எடுத்து பார்த்துட்டு இருக்கும் போதே பரவாயில்ல போன் அட்டன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அவளும் கண்ணா பின்னான்னு அதை ஸ்வைப் பண்ணிட்டே இருக்கும்போது மெசேஜஸ் வருது. சரி நான் போயே ஆகணும்னு சொல்லிட்டு அவளும் கிளம்ப நேரா டாக்ஸில போயிட்டு வீட்டுல இறங்கி பயங்கரமான சர்ப்ரைஸ். அழகா நடந்து போறதுக்கு தகுந்தாப்புல பாத்வே, லைட்ஸ், அவங்க மிஸ் பண்ண மரம், அது மட்டும் இல்ல இவ இடிச்ச அந்த காம்பவுண்ட் சவரை திரும்பவும் கட்டி அழகா அதுல டிராயிங் எல்லாம் பண்ணிருக்கான். இவங்க எல்லாருமே ஃபேமிலியா ஒன்னா உட்காந்து பண்ணாங்களே அதே மாதிரி. அந்த சமயத்துல இவன் டக்குன்னு வர பயந்துடுறான். அந்த சமயத்துல எனக்கு பவர் கொஞ்சம் கம்மியா வரும். சரி நீ அந்த அப்பார்ட்மெண்ட்ல இருக்க பேட்டரி எல்லாம் செக் பண்ணியா அப்படின்ற மாதிரி அங்க போக ட்ரை பண்ண, அங்க வார்னிஷிங் எல்லாம் பண்ணிருக்கு அப்படின்ற மாதிரி இவன் சொல்ல, ஆக்சுவலா இவன் என்ன பண்ணிருப்பானா வீட்டுக்கு போற பவர் எல்லாம் கட் பண்ணி கார்டன்ல விட்டுருப்பான். ஐயோ ஃப்ரிட்ஜ் போயிடுச்சே அப்படின்ட்டு கூட ஃப்ரிட்ஜை வந்து செக் பண்ணா வீடே இருட்டா இருக்கு. ஃப்ரிட்ஜ் எங்க ஆன்ல இருக்கும், இங்க வந்து என்னத்தை தேடிட்டு இருக்க, உங்க அம்மா பண்ணி கொடுத்த அந்த டங்கன் மீலையா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இவனும் சைக்கு காட்ட அது ஒரு பாக்ஸ்குள்ள இருக்கு. அந்த ஐஸ் பாக்ஸ் திறந்து பார்த்தா ஃபுல்லா சரக்கு. சந்தோஷப்படுறாங்க. வெளியில வந்து பார்த்தா கார்டன் பேரலா நிறைய ஒயின்லாம் இருக்கு. ஆக்சுவலா ஒயின் எல்லாம் பூமிக்குள்ள புதைச்சு வச்சா ரொம்ப நல்லது அப்படிங்கிறதுக்காக பேரல்ல இருக்கிறதெல்லாம் அதுக்குள்ள அடிக்கிட்டு இருக்கும்போது இவளுக்கு கால் வந்து போன்ல கண்ணா பின்னா இவன் சத்தமா பேசிட்டு இருக்க. டக்குன்னு இவன் போனை புடுங்கிறான். என்ன இந்த நேரத்துல கத்திட்டு இருக்க, ஆல்ரெடி இங்க கரண்ட் இல்ல, எப்படி சார்ஜ் போடுவ அப்படின்னு சொல்லிக்கிட்டே உடனே போனை புடுங்கணும்னு ஒரே உத இவன் போய் கீழே விழ பேரலுக்கு மேல இருந்த ஒயின் பாட்டில்ஸ் கீழே விழுந்துருது. ஒன்னு உடஞ்சிருது, இன்னொன்னு ஓபன் ஆகி கீழே கொட்டிட்டு இருக்கும்போது டக்குன்னு இவன் எடுத்து ஹோப்பாட்ல குடிக்க, எனக்கு ஒரு சிப்பு கொடு அப்படின்ற மாதிரி கேட்க, இல்ல இதுதான் கடைசியா இருந்தது, எங்க அம்மாவுக்காக உமன் அசோசியேஷன்ல இருந்து கொடுத்தாங்க, அதை கொடுக்க முடியாது அப்படின்ட்டு இவ குடிக்க, ஏன்டி இவ்வளவு சீப்பா இருக்க, என் கூட ஷேர் பண்ணிக்க கூட மாட்டியா அப்படின்ற மாதிரி அவன் கேட்க, கொடுக்காமலே குடிச்சிட்டு இருக்கா. அவனும் வலுக்கட்டாயமா புடுங்க இந்த தள்ளு முல்ல பாட்டில் அவன் கையில வந்துருது. இருந்தாலும் அவன் மேல கொஞ்சம் ஊத்துன உடனே, நீ தான் ஆரம்பிச்சு வச்ச, என் மேல தெளிச்சிட்ட இல்லையா, இப்ப உன் மேல தெளிக்க போறேன் அப்படின்ட்டு பாட்டில சும்மாவே பயமுத்த உண்மை நினைச்சு அப்படியே பயந்துடுறா. கண்ணு திறந்து பார்த்தா அவன் ஆளை காணோம். என்னன்னு பார்த்தா போஸ்ட்ல செடிகளுக்கு எல்லாம் தண்ணி ஊத்தும் இல்லையா, அந்த பைப் எடுத்துட்டு தண்ணியை ஊத்த, அப்படியா பண்ற, இதோ இரு வர அப்படின்ட்டு வீட்டுக்கு பின்னாடி போயிடுவா. என்ன ஏதுன்னு பார்த்தா பின்னாடியே குட்டி பேசன்ல தண்ணி எடுத்துட்டு வந்து அவன் மேல ஊத்த, இப்படியே சின்ன வயசுல அவங்க விளையாண்டுக்கிட்டாங்க இல்லையா, அது மாதிரி மாத்தி மாத்தி விளையாண்டுக்கிறாங்க. அதே நினைவுகளோட வீட்டுக்கு வந்து தலையை தொட்டிட்டு வெளியில பார்த்தா அந்த மரத்துக்கிட்ட திரும்பவும் போய் உட்காந்துட்டு ரசிச்சுட்டு அப்படியே வானத்தை பார்த்தா அந்த 3 ஸ்டார்ஸ். இவனும் பக்கத்துல வந்து படுத்துக்கிட்டு அந்த நட்சத்திரங்களையே ரசிச்சுட்டு இருக்கான். திரும்ப நம்ம வாழ்க்கை சந்தோஷமா மாறாதா அப்படின்ற மாதிரி கேட்க, நீ ஏன்டா பேச மாட்ட, எங்க அம்மாவுக்கு கொடுத்த சரக்கு கொடுத்து என்ன வேணாலும் பேசுவ அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எழுந்து உட்காந்து உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்ல இவனுக்கு பயம் வந்துடுது. டக்குன்னு எழுந்து உட்காரான். சரி நீ சொன்ன அந்த அப்ரைசலை நான் ஏத்துக்கிறேன், உன் கூட சேர்ந்து ஒர்க் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. அடுத்து என்ன சொல்லவியோ அப்படின்னு பயமே வந்துருச்சு. பரவாயில்ல, 12 நாள் உன் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், இப்ப 80 நாள் இருக்க போறேன், கண்டிப்பா உன் மனசு மாத்திடுவேன்னு எனக்கு கான்பிடென்ட் இருக்கு, பழையபடி நம்ம சந்தோஷமா இங்க வாழ போறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, பார்க்கலாம் அப்படின்ட்டு இவளும் வானத்தை பார்க்க அவனும் வானத்தை பார்க்க அடுத்த சீன்ல. ஆனா இவளோட மனசுல அந்த வீட்டை பத்தின நினைவுகள் எல்லாமே ரொம்ப கஷ்டமானதா தான் இருக்கு. ஏன்னா வீட்டுல இவளுக்கு கீழே 3 பொண்ணுங்க இருக்காங்க. 3 பொண்ணுங்களும் அம்மா பாத்துட்டு இருக்கும் போது இவ ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துட்டு வந்தா கூட கண்டுக்கல. அதனால ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி தனியா போய் அழ ஆரம்பிக்கிறா. ஈவன் 2 ஃபேமிலியும் ஒன்னா இருந்தா கூட நம்ம தனிதான், நம்ம சீக்கிரமா இங்க இருந்து போயிடணும் அப்படின்ற மாதிரி சின்ன வயசுல அவளுக்குள்ள ஒரு கில்ட்டி கான்ஷியஸ். சோ ஒவ்வொருத்தரா இந்த வீட்டை விட்டு போற மாதிரி இருக்கு. ஃபைனலா அப்பாவும் போக அதுக்கப்புறம் அம்மாவும் கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம டூஹாவும் கிளம்புறான். இதெல்லாம் தான் இவளோட வாழ்க்கையில நடந்த நினைவுகள். ஆனா இவ கூட லாஸ்ட் வரைக்கும் இருந்தது டாக் மட்டும் தான். இப்படி இவன் நினைச்சிட்டு இருக்கும் போது மறுநாள் வெடியுது. காலையில இவ ஜாகிங் எல்லாம் போறான். ஊர்ல இருக்கவங்களாம் இவனை பார்த்துட்டு ரொம்ப கேஷுவலா பேச ஆரம்பிக்கிறாங்க. இவ வெளியில வந்து பார்த்தா அந்த ஆம்பியன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ஜாங்மேன் இருந்த இடத்துல இப்ப ஜாங்மேன் ஜூனியர் செடி. டாகும் ரொம்ப சந்தோஷமா 2 பேர் கூட விளையாட பழையபடி இவ சிரிச்சு பேச ஆரம்பிக்கிறா. இப்ப எதுக்காக நீ ஓடி போயிட்டு வந்த அப்படின்ற மாதிரி கேட்க, எனக்கு உடம்புல ஸ்டாமினா எல்லாம் வரும் அதுக்காக அப்படின்றான். ரொம்ப ஹெல்த்தி கான்ஷியஸா இருக்கான். எல்லாத்தையும் இவ வேடிக்கெல்லாம் பாக்குறா. எனிஹோ இவ ஃப்ரிட்ஜுக்கு வந்தா இவளுக்கு 3 வேளை சாப்பாடும் ரெடியா இருக்கும் பாருங்களேன். அதை பார்த்தும் பார்க்காத மாதிரியும் போவா. இருந்தாலும் 2 பேரும் கொஞ்சம் கொஞ்சம் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரே டைம்ல வேலைக்கு போக வீட்டை விட்டு வெளியில வருவாங்க. ஒரே டைம்ல கதவை சாத்துவாங்க. அப்படி கேட்டை மூடும் போது ஊர் தலைவர்கள்ல இருந்து மொத்த பேரும் வந்து நிக்கிறாங்க. பரவாயில்லையே, நீங்க 2 பேரும் ஒற்றுமையா ஒரே வீட்டுல இருக்கிறத பார்த்து ரொம்ப சந்தோஷம். இந்த காலத்துல சின்னவங்க எல்லாம் நிறைய நம்ம ஊருக்குள்ள இருந்தா பாக்குறதுக்கே அழகழகா இருக்கும் அப்படின்ற மாதிரி புகழ்ந்து பேச அவ வேலைக்கு கிளம்பிடுறா. ஆனா டூஹா மட்டும் தனியா இருக்கும்போது, எப்பா நேத்து ஒரு சரக்கு இருந்துச்சுல்ல, அது கிடைக்குமா அப்படின்ற மாதிரி கேட்க, ஐயோ நேத்து தானே அது உடஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல அங்க இருக்கவங்க எல்லாம்
பயங்கரமா ஐயோ அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. இந்த பக்கம் இவ வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது ஃப்ரெண்ட் இந்த ப்ராஜெக்ட் பத்தி பேசிட்டு இருக்கா. அந்த சமயத்துல மேடமும் கூப்பிடுறாங்க. இவ இப்ப ஒர்க் பண்ணிட்டு இருக்குது மேயரோட ஆபீஸ்ல தான். அவங்களுக்கு அது ஒரு பெரிய பிரைட் இல்லையா, இருந்தாலும் இவ வேலையில கரெக்டா இருப்பா. சோ என்னது இது, இந்த ப்ராஜெக்ட் 31 ஆகஸ்ட் தான் முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்ல, அதை நான் ஃபிக்ஸ் பண்ணது டூஹா அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த பக்கம் டூஹாவோட பிளானை காட்டுறாங்க. ஒவ்வொரு மாசமும் என்னென்ன பண்ணணும், அந்த ஊரை எப்படி சீரமைக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் எல்லாம் போட்டு ஃபைனலா ஆகஸ்ட் 31 முடிய போகுது அப்படின்னு ஒரு முடிவுக்கும் வராங்க. அதுக்கு ஹீரோயினும் ஒத்துக்கிற மாதிரி இருக்கு. அதை பார்த்துட்டு இவனோட அசிஸ்டன்ட் ரொம்ப பெருமையா சொல்ல அவனுக்கும் சந்தோஷமா தாங்க இருக்கு. அந்த சமயத்துல வீட்டுக்கு ஒரு நாள் வாடா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஒரே ஒரு நாளா அப்படின்ற மாதிரி அவன் கேட்க, ஆமாண்டா அப்படின்ற மாதிரி இவனும் சொல்லிடுறான். சோ வீட்டுக்கு வந்து இவ பார்க்கும்போது வீட்டுக்குள்ள அரிக்கன் லைட் தாங்க எரியுது. இருந்தாலும் இருட்டா இருந்த உடனே லைட்டை போட்டா அவன் வீட்டுல இருக்காம இவன் வீட்டுல படுத்து தூங்கிட்டு இருக்கான். என்னடா பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி கேட்க, நான் நாய்க்கு சாப்பாடு வைக்க வந்தேன், அதை பாத்துக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு, அவன் வீட்டுல படுத்திருக்க, நீ நாய்க்கு சாப்பாடு வைக்கணும்னா உன் வீட்டுல போய் என் வீட்டுல வச்சுட்டு என் வீட்டுல படுத்திருப்பியா அப்படின்னு சொன்னபடி ஃப்ரிட்ஜை திறந்து பாக்குறான். அதுக்குள்ளதான் ஆல்ரெடி இவன் சாப்பாடு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பானே. அதை பார்த்துட்டு இவனுக்கு அப்பணும்னு டெம்ப்டா இருக்கு. ஆனா எடுக்கிறதுக்கு ஈகோ. அதை பார்த்துட்டு இவனே சாப்பாடெல்லாம் கொண்டு போய் டேபிள்ல வச்சு அவளுக்கு டேபிள் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி வா உட்காந்து சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்ல, இவளும் அந்த சூப்பை பொறுமையா சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா தான் இருக்கு அப்படின்னு நல்லா சாப்பிட்றா. இன்னமும் அவ மூஞ்சி தூக்கி வச்சுட்டு தான் உட்காந்துட்டு இருக்கா. சாப்பிட்டு முடிச்சோன்னு நம்ம பேசலாமா அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல, சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சோஃபால வந்து உட்காந்துக்கிறாங்க. அந்த சமயத்துல நம்ம ரெண்டு பேரும் இந்த ப்ராஜெக்ட் முடிகிற வரையும் ஒரே வீட்டுல தான் வாழ போறோம். அதனால 31 ஆகஸ்ட் வரைக்கும் நான் இங்க இருப்பேன். என்கிட்ட சண்டை போடக்கூடாது. இங்க என்னென்ன செலவு எல்லாம் நடக்குதோ அதுக்கெல்லாம் நான் 100% ஏத்துக்கிறேன். இதுல இருந்து நீ பின்வாங்க கூடாது. அந்த லாயர் இதெல்லாம் டிராப் பண்ணிட்டு கொஞ்சம் அமைதியா இருக்கணும். நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கும் போது சந்தோஷமா மட்டும்தான் இருக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் சினாரியோவை இவன் சொல்ல, டக்குன்னு அவளும் யோசிச்சுட்டு, இந்த பேப்பர்ல நான் கையெழுத்து போடணும்னா முதல்ல நான் ஒரு பேப்பரை வச்சிருக்கேன்டா, அதை படி அப்படின்ற மாதிரி அவங்கிட்ட கொடுக்க, அதை எடுத்து அவன் படிக்கும் போது செம பண்ணா இருக்கும். ஆக்சுவலா இந்த பீனட் ஹவுஸ்ல இவங்க ரெண்டு பேரும் ஒன்னாதான் இருக்க போறாங்க. சோ அந்த வீட்டுக்கு நடுவுல ஒரு கோடு இருக்கணும். அதுக்கப்புறம் எக்காரணத்தை கொண்டும் அந்த கோட்டை தாண்டி நீங்க வரக்கூடாது. எலக்ட்ரிக் பில்லு, இபி பில்லு, அந்த பில்லு, இந்த பில்லு எல்லாத்தையும் சரி சமமா பகிர்ந்துக்கிறதுக்கு நான் ஒத்துக்கிறேன். அதே சமயத்துல நான் சொன்னது ஒரே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் தான், இந்த கோட்டை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ரெண்டு பேரும் ஒன்னா வாழ்றதுக்கு முடிவு பண்ணிடுறாங்க. மறுநாள் பாத்தீங்கன்னா இவ வீட்டுல இருக்கும் போது பார்சலா வந்துட்டு இருக்கு. டேய் என்னடா நினைச்சிட்டு இருக்க, நான் வீட்டுல இருக்கேன்ட்டு எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணுவியா, கதவை திறந்து ஒவ்வொன்னத்தையும் வாங்குறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இவ போன் பண்ணி கத்த, கோச்சுக்காத, ஃப்ரிட்ஜ்ல வைக்க வேண்டியதெல்லாம் ஃப்ரிட்ஜ்ல வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் காலை கட் பண்ண இவளுக்கு செம்ம கடுப்பு. அன்னைக்குன்னு பாத்தீங்கன்னா நாய் குலைக்குது. என்ன ஏதுன்னு பார்த்தா இவன் வந்து வீட்டுல தாங்க இருக்கான். ஆனா இவன் தான் சொல்லியிருப்பான் இல்லையா, இவனோட அசிஸ்டன்ட் வர சொல்லி அவன் ஃப்ரெண்டை கூட்டிட்டு வந்திருப்பான். சோ அவங்க எல்லாம் வந்து பேசுறதுக்காக வருவாங்க. அவங்களும் அவனோட அந்த கோட்டுக்குள்ள மட்டும் தான் இருக்காங்க. அந்த சமயத்துல பீஸா வர வந்து டெலிவரி மேனும் அவளோட கதவை தட்டிடுறான். இவ பக்கத்து வீடுன்னு சொன்ன உடனே அவன் பீஸா வாங்கியிருக்கேன் சாப்பிட வரியா அப்படின்ற மாதிரி கூப்பிட, அது நீ கொட்டிக்கோ அப்படின்ற மாதிரி கதவை சாத்திடுறா. ஆனா இந்த ஊர் தலைவர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஒய்ஃப் இருப்பாங்க. அவங்க வந்து டூஹாக்காக கிமிச்சி பேன் கேக் பண்ணிருக்கேன், இது அமெரிக்கால எல்லாம் கிடைக்காது இல்லையா, அதனால நீயும் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சாங்கையும் கூப்பிட, அப்பதான் நடுவுல கோடு இருக்கிறதையே கவனிக்கிறாங்க. சரி நான் வந்தேன்னா என் ஊரு பொண்ணு எங்க இருக்காலோ அங்கதான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போய் திரும்பவும் அவ வீட்டு வழியா உள்ள வந்து திரும்பவும் சோஃபால உட்காந்துக்கிட்டு ரெண்டு பேருக்கும் ஊட்டுவாங்க. ஊட்டும் போது நாயும் எனக்கு வேணும்ன்ற மாதிரி வாய திறந்துட்டு இருக்கும். சோ கொஞ்சம் சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துல ஒரு நாள் ஒர்க் முடிச்சுட்டு திரும்ப வீட்டுக்கு வரும்போதுதான் கவனிக்கிறா, ஹீரோட வீட்டுக்குள்ள இருந்து வெளியில வர, என்னடி இங்க பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சாங் கேட்ட உடனே, நான் அவர் வீட்டுக்கு கெஸ்டா வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, உள்ள பார்த்தா இவளோட பாய் ஃப்ரெண்டும் வந்திருக்காங்க. சோ எல்லாரும் இப்போ ஒன்னா சேர்ந்து குக் பண்ணி சாப்பிடலான்னு ஒரு பிளான். ஆனா வீட்டுக்கு நடுவுல கோடு இருக்கே, என்ன பண்றது அப்படின்னு சொல்ல, இவங்களும் அந்த நோட்டீஸ் போர்ட்லாம் ஒட்டி இருக்கும் இல்லையா, அதை படிச்சு காமிச்சு எக்ஸ்பிளனேஷன் பண்ண, அப்ப துங்டாங் அதை பார்த்து எக்ஸ்பிளனேஷன் கேட்டுட்டு இருக்கும் போது இவளுக்கு ஆர்வமா அதை படிச்சு காட்டுறதுக்கு கோட்டுக்கு அந்த பக்கம் காலை வச்சிடுறா. அதை பார்த்துட்டு நீ எல்லாம் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல இவளுக்கு மொக்கையாயிடுது. இருந்தாலும் எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுறாங்க. சாப்பிட்டு முடிச்சுன்னா அவங்க கிளம்பினோன்னு அவங்கள வழி அனுப்பி வைக்க, இவ டாகோட வெளியில வர அவனை கூட்டிட்டு போய் சார்ல டிரைவர் சீட்ல உட்கார வச்சுட்டு அந்த வீல் சேர் இருக்கும் இல்லையா, அதை பின்னாடி வச்சிட்டு இருக்கான். அடுத்து இவங்க கிளம்புறாங்க. இவங்க இந்த பக்கம் பரவாயில்ல, அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறத பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்ற மாதிரி பேசிட்டே போறாங்க. நான் சொன்னேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் கட்டம் பெட்டிக்கு நீ பாதி பணத்தை கொடுக்கல, மரியாதையா மீதி பணத்தை கொடு அப்படின்ற மாதிரி இவன் கேட்க, டக்குனு இவன் மணியை டிரான்ஸ்பர் பண்ணிடுறா. அடுத்து இவங்க ரெண்டு பேரும் இந்த 31 வரைக்கும் ஒன்னா இருக்க போறாங்க. 31 வரைக்கும் சாங்குக்கு அவன் மேல இன்ட்ரெஸ்டோ காதலோ வரலன்னா 31க்கு அப்புறம் இந்த ஊரை விட்டே போயிடுவானா, திரும்ப வர மாட்டானா. இதை வச்சு நம்ம பெட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி திரும்ப கேட்க, நீ சும்மாரு, கண்டிப்பா நீ தான் ஜெயிப்ப அப்படின்ற மாதிரி அதை விட்டுறாங்க. அடுத்து இந்த பக்கம் இவங்க ரெண்டு பேரும் வந்தவங்க சாப்பிட்டு வச்சு போனதெல்லாம் கிளீன் பண்றதுக்காக கடன்னு எடுத்து போட்டு கிளீன் பண்ணும்போது
என்னதான் இருந்தாலும் என் ஃப்ரெண்டு நீ இன்வைட் பண்ணலையா, அதை நினைச்சா சந்தோஷமா இருக்கு அப்படின்னு முதல் முறையா அவனை பார்த்து அப்ரிசியேஷன் பண்ண அவனுக்கே ஆச்சரியமா போயிடுது. வாயில கையை வச்சுட்டு நீயா என்ன பார்த்து பாராட்டின அப்படின்ற மாதிரி கேக்குறான். எனிஹவ் அவங்க சாப்பிட்டுட்டு இருக்க அந்த நிமிஷத்தை திரும்பவும் அவகிட்ட சொல்லி சந்தோஷப்படுறான். எப்படின்னா நம்ம ஒன்னா இருக்கும் போது 3 வேளையும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுறோம் இல்லையா, அதை விட சொர்க்கம் வேற எதுவுமே இல்ல. ஸ்பூன்ல சாப்பிடுறது, சாப்ஸ்டிக்ல சாப்பிடுறது, அதோட சவுண்டு, சாப்பிடும் போது பேசிக்கிட்டே சாப்பிடுறது, சந்தோஷமா சாப்பிடுறது, இதுதான் ஒரு வீட்டுல இருக்கிற உண்மையான சந்தோஷமே. அத இந்த வீட்டுல இருக்க ஒவ்வொரு கார்னர்லயும் ஒழிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்ல இவளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அவன் மேல இம்ப்ரெஸ் வருது. எனிஹவ் அவன் போய் கொஞ்சம் சாங் மியூசிக் எல்லாம் ப்ளே பண்ணிட்டு இருப்பான். இவளுக்கு அவன் என்ன பண்றான்ட்டு அந்த பீப் ஹோல் வழியா பாக்கணும்ட்டு பாக்கிறதுக்கு ட்ரை பண்ணும்போது இன்னும் தூங்கலையான்ற மாதிரி அவன் கேட்க, இல்ல நான் சும்மா புக்கு படிக்க வந்தேன் அப்படின்ற மாதிரி இவன் மழுப்ப, சரி உனக்கு தனியா தூங்குறத நினைச்சு பயமா இல்லையா அப்படின்ற மாதிரி அவன் கேட்க, இத்தனை காலங்களா நான் தனியா தான் தூங்குனேன், நான் ஒரு வளர்ந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதோட இந்த எபிசோட் முடியுது. மீதி 5th பார்ட்ல இருக்க கதையும் 6th பார்ட்ல இருக்க கதையும் அடுத்த எபிசோட நான் ரிலீஸ் பண்றேன். தேங்க்யூ.